ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த பைப்பர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். எர்லிங்கர் தொரட்சன் டைரக்ஷன்ல ஜூலியன் சாண்ட்ஸ், சார்லட் ஹோப், ஆலிவர் செவல் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:35 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகி ஒரு மியூசிக் கம்போசரா இருக்காங்க. இவங்களுடைய மென்டார் இறந்திருப்பாங்க. அவங்க முடிக்காம விட்ட ஒரு கான்சர்ட்டை இவங்களை முடிக்க சொல்லி ஒரு டாஸ்கை இவங்களுக்கு அசைன் பண்றாங்க. இந்த டாஸ்கை இவங்க எடுத்ததுக்கு அப்புறமா இவங்களை சுற்றி நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, அந்த கான்செப்டுடைய மர்ம பின்னணி என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கோட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கதைக்கெல்லாம் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படம் மியூசிக் பேஸ்ட் ஹாரர் மூவி அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான அந்த ஈரிய என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மியூசிக் மூலமாவே குறிப்பாக அந்த கான்செப்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பியா இருந்தது கேட்கும்போது. இந்த படத்துல கிரீச்சருக்கான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கிரீச்சர் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இருந்தாலுமே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். கிரீச்சர் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருக்கு. இருந்தாலுமே உங்களை பயப்பட வைக்கிற அளவுக்கு ஜம்ப்ஸ்கேர்ஸ் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துல ரீவென்ஸை சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். முதல்ல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கனெக்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். த பைப்பர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.